யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் ஒரு மிஷனரி இயக்கம். 148 கோடி ஜனத்திரள் கொண்ட நம் தாய் திரு நாட்டிற்கு அப்போஸ்தலர் 4:12 படி மேலே வானத்திலையும் கீழே பூமியிலையும் மனிதர்கள் ரட்சிக்கப்பட இயேசு கிறிஸ்து நாமமே இல்லாதபடி வேறு நாமம் இல்லை என்பதை மேற்கே குஜராத், கிழக்கே திரிபுரா, தெற்கே தமிழ்நாடு, வடக்கே ஜம்மு காஷ்மீர் வரை 25 மாநிலத்திற்கும் அண்டை நாடாகிய நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் நாடுகளிலே 168 பணித்தளம் அமைத்து 138 விதமான ஜாதிகளுக்கு 210 மிஷனரிகளை கொண்டு நற்செய்தி அறிவிக்கிறோம். முடவர்கள் நடப்பதும், குருடர்கள் பார்வையடைவதும், குஷ்டரோகிகள் சுகமடைவதும், மரித்தோர் உயிர்த்தெழுவதும் பணித்தளங்களில் நடக்கிற அன்றாட அற்புதங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வசனத்திலே சொன்னதை எங்களுடைய பணித்தளங்களிலே நிறைவேற்றி வருகிறார். கடந்த 67 மாத எங்களுடைய ஊழியத்தின் விளைவாக 6265 பேர் திருமுழுக்கு பெற்று 626 கிராமங்களிலே முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் தேவனை ஆராதிக்கிறார்கள். சுமார் 2000க்கும் அதிகமான மக்கள் ஞானஸ்நானம் பெற காத்திருக்கிறார்கள். இதுவரையிலேயும் 41 கிராமங்களிலே ஆலயம் கட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். ஒரிசா, குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், பீகார், பஞ்சாப், ஹரியானா, மேற்கு வங்காளம், யூபி, எம்பி ஆகிய பகுதிகளிலே ஆலய கட்டுமான பணி நடந்து வருகிறது. அனுபவமும் பயிற்சியும் பெற்ற மிஷனரிகள் 340 பேர் விண்ணப்பம் கொடுத்து நம்முடைய இயக்கத்தில் இணைய காத்திருக்கிறார்கள். பஞ்சாப், ஹரியானா, மகாராஷ்டிரா, யூபி பகுதிகளிலே 7 விடுதிகள் அமைத்து 448 விசுவாச குழந்தைகளுக்கு உணவு, உறைவிடம், தங்குமிடம் கொடுத்து அவர்களுக்கு கல்வி புகட்டுகிறோம். மணிப்பூர் கலவரத்தில் பாதிக்கப்பட்ட விசுவாசிகளுடைய குழந்தைகளுக்கு விடுதி அமைத்து அவர்களுக்கு ஆங்கில வழியிலே கல்வி போதித்து உணவு கொடுத்து பராமரித்து அவர்களை நடத்தி வருகிறோம். மாதம் ஒரு முறை ஆத்துமாவே தேடி என்கிற தமிழ் பத்திரிகையை கிறிஸ்தவ உலகத்திற்கு வெளியிடுகிறோம். ஆண்டுடைய வருகைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த பத்திரிகையை தயாரிக்கிறோம். என்னை கேளும், ஜாதிகளையே உங்களுக்கு சொந்தமாய் தருவேன் என்று சொல்லி சங்கீதம் 2:28 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். இந்த வசனத்தின்படி மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், எம்பி பார்டர் பகுதியிலே வாழ்கிற பௌரா ஆதிவாசி மக்கள் நாங்கள் கடவுளின் குழந்தைகள் என்று சொல்கிறார்கள். 10 to 12 வயதில் பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து திருமணம் ஆனவுடனே அந்த குழந்தைகளுடைய கால்களிலே ஒரு விலங்கையை மாட்டி விடுகிறார்கள். இளம் வயதிலேயே கணவர்கள் மரிக்க இளம் வயதிலேயே இந்த குழந்தைகள் விதவைகளாகி அநேகர் விபச்சாரத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். ஆகவே இந்த குழந்தைகளை பராமரிக்கிறதற்காக மகாராஷ்டிரா நந்தூர்பார் என்ற இடத்துல ஒரு இடம் வாங்கி டாக்டர் கிறிஸ்டியம்மா மிஷன் சென்டர் என்கிற பெயரில் 15x10 என்ற ஒரு ஹால் கட்டுவதற்கு எங்களுக்கு ஆட்கள் தேவை. ஒரு ஹால் கட்டுவதற்கு 1 லட்சம் ரூபாய் தேவை. அந்த ஹாலில் யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்களோ அவங்களுடைய பெயர்களை எழுதி வைத்து நாங்கள் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அது மாத்திரமல்ல, ஆலயம் கட்டுவதற்கு ஏராளமான இடங்களிலே வாய்ப்புகள் பெருகி இருக்கிறது. சுமார் 90 இடங்களில் ஆலயம் கட்டுவதற்கு அஸ்திபாரம் போட்டு ஸ்பான்சர் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஆலயம் கட்டுவதற்கு 7 லட்சம் ரூபாயில பக்க ஆலயமும், 5 லட்சம் ரூபாயில 600 சதுரடியிலையும், 3 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாயில கச்சா ஆலயமும் கட்டுகிறோம். உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்கள் ஆலயம் கட்ட முன் வரலாம். ஆலயம் கட்ட நீங்கள் பணம் கொடுத்த பின்பு 3 மாதத்திலிருந்து 6 மாதத்துக்குள்ளாக உங்களுக்கு ஆலயத்துக்கு பிரதிஷ்டைக்கு நாங்கள் அழைப்பு கொடுப்போம். அருமையானவர்களே, இந்த இயக்கத்தில் பணிபுரிகிற மிஷனரிகளை ஸ்பான்சர் செய்வதற்கு எங்களுக்கு ஆட்கள் தேவை. ஒரு மிஷனரி ஸ்பான்சர்ஷிப் செய்வதற்கு 3000 ரூபாய் தேவை. அதே போல் ஆதிவாசி குழந்தையை படிக்க வைக்கிறதற்கு ஒரு பகுதி 600, முழுமையாக பொறுப்பெடுக்க 1200, மிஷனரிகளுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறதற்கு 1000 ரூபாய் தேவை. இந்த இயக்கத்தின் தேவைகளில் நீங்கள் பங்கெடுக்கிறதற்கு உங்களுக்கு ஒரு காணிக்கை பெட்டியை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆண்டவர் உங்களுடைய உள்ளங்களில் ஏவுவார் என்றால் இந்த காணிக்கை பெட்டிகளை வைத்து உங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள், உங்களுடைய வீட்டில் நடக்கிற நல்ல நாட்களில் ஆண்டவருக்கு இந்த ஸ்தோத்திர காணிக்கை எடுத்து வைப்பீர்கள் என்றால்
ஆலயம் கட்டுவதற்கு இந்த பணங்களை பயன்படுத்துவோம். அருமையானவர்களே, இந்தியர்கள் ஒருவரும் நரகம் கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிற அந்த ரட்சிப்பை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் பரலோகம் செல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வருகைக்கு நம்முடைய இந்திய நாட்டை ஆயத்தப்படுத்துகிற இந்த மிஷினரி ஊழியத்தில் உங்களுடைய பங்குகள் தான் என்ன? ஜெபியுங்கள், திட்டமிடுங்கள், பங்கிடுங்கள். இந்த மிஷினரி பணியில் ஈடுபடுகிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே? உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே? உங்களுடைய பங்குகள் என்ன? அருமையானவர்களே, கடந்த வாரத்தில் பீகார் சென்றுவிட்டு குஜராத், ஒரிசா போன்ற பகுதிகளுக்கு சென்றிருந்தேன். ஆண்டவரின் கிருபையினாலே பீகாரில் ஃபக்சர் என்கிற இடத்துல முதல் தேவாலயத்தை கட்டி கர்த்தர் மகிமையாக அங்கே பிரதிஷ்டை செய்தோம். சுமார் 200-250 பேர் அதில் பங்கு பெற்றிருப்பார்கள். 12 பேர் அதில் திருமுழுக்கு எடுத்துக்கொண்டார்கள். இந்த சபை எப்படி உருவாகியது என்று சொல்லும்போது சரஸ்வதி தேவி என்ற ஒரு சகோதரி எழும்பி நின்றார்கள். அவர்கள் சொல்லும்போது, கொரோனா நேரங்களில் எங்களுடைய பகுதிகளில் ஏராளமான மரணங்கள், நானும் மரித்து விட்டேன் என்று சொல்லி எனக்கும் எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டார்கள். அப்படி இருக்கையிலே தான் என்னை அறியாமலேயே எனக்குள்ளாக இயேசு உயிரோடு என்னை வைத்திருக்கிறார் என்கிற உணர்வு வந்தது. அந்த உணர்வோடு கூட நான் என்னுடைய கணவருடைய கால்களை தட்ட ஆரம்பித்தேன். அவரும் நான் மரித்து போய்விட்டேன்னு தான் எண்ணியிருந்தார். ஆனால் அவருடைய கால் தட்டுறதை பார்த்து என்னை திரும்பி பார்த்தாரு. இப்படி மரணத்திலிருந்து என்னை இயேசு கிறிஸ்து உயிரோடு எடுத்தார். அது மாத்திரம் இல்லை, இதன் விளைவாக என்னுடைய குடும்பத்தார் எல்லாருமே இன்னைக்கு மனம் திரும்பி இந்த ஆலய கட்டுமான பணியில் நாங்கள் ஈடுபட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என் அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தது மாத்திரமல்ல, இன்றைக்கும் தாம் உயிரோடு இருக்கிறேன் என்பதை நம்முடைய நாட்டவருக்கு வெளிப்படுத்தி வருகிறார். இந்த மிஷினரி ஊழியத்தில் நீங்கள் ஈடுபாடு கொள்கிறதற்கு ஒருவேளை உங்களுக்கு ATG எக்ஸப்ஷன் வேணும்னு சொன்னால் NGPM என்கிற அக்கௌண்ட்ல ATG இருக்கிறது. ஆகவே இந்த காலங்களில் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள உங்களை அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அருமையானவர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்வுக்கு எங்களுக்கு அதிகமான செலவாகிறது. காலத்தில் எங்களுடைய நிர்வாக குழுவினர்கள் கூடி தொலைக்காட்சி நிகழ்வுக்கு நீங்கள் ஸ்பான்சர் கேளுங்க, ஒரு நிகழ்வுக்கு 5000 ரூபாய் கேளுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அருமையானவர்களே, நாங்கள் அதிகமான பணங்கள் செலுத்துகிறோம். என்றாலும் ஆண்டவர் உங்களை நடத்துவார் என்றால், நீங்கள் இந்த தொலைக்காட்சி நிகழ்வுக்கு ஒரு நிகழ்வை ஸ்பான்சர் பண்ணுறீங்கன்னா அன்றைக்கு உங்களுடைய குடும்ப பெயரை சொல்லி உங்களுக்காக சிறப்பு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். நீங்கள் ஓராண்டுக்கு மொத்தமாக ஸ்பான்சர்ஷிப் செய்யலாம், இல்லை என்றால் 3 மாதத்துக்கு செய்யலாம், இல்லை என்றால் 1 மாதத்துக்கு செய்யலாம். ஆண்டவர் உங்களை எப்படி நடத்துகிறாரோ நீங்கள் செய்யலாம். அதோட பணித்தளத்தில் சபைகள் இப்பொழுது வேகமாக வளர்ந்து வருகிறது, பெருகி கொண்டிருக்கிறது. ஒரு சபைக்கு மேலே இருக்கும்போது அவங்க ஒரே ஞாயிற்றுக்கிழமையில் பல கிராமங்களுக்கு போக வேண்டியதாக இருக்குது. ஆகவே சைக்கிளில் போகிறது, இல்லை என்றால் வண்டி பிடிச்சி போகிறதுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மோட்டார் சைக்கிள் மிஷினரிஸ்க்கு ரொம்ப தேவையாக இருக்கிறது. ஜெபிச்சுக்குங்க, ஒரு மோட்டார் சைக்கிளுக்கு 90,000 ரூபாய் தேவை. அதோடு கூட இப்போ நம்ம பணி மையங்களில் எல்லா இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா, அருமையானவர்களே, ஒரு விதத்தில் இந்த சுவிசேஷத்துக்கு தடையை போல ஒரு சூழ்நிலைகள் சில இடங்களில் கிராமங்களுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நாங்கள் இதுவரைக்கும் ஜனங்களுக்கு நன்மையை தவிர தீமைகள் செய்யவில்லை. அடிப்படையிலே வாழ்வாதாரம் இல்லாதவர்களுக்கு வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். ஏனென்றால் பல இடங்களில் நம்ம டெய்லரிங் மிஷின் போட்டு அவர்களுக்கு தையல் சொல்லிக் கொடுக்குறோம். கம்ப்யூட்டர் வைத்து கம்ப்யூட்டர் பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது இன்னும் அதிகமாக விரிவுபடுத்தணும். எங்கெல்லாம் ஆலயம் கட்டியிருக்கிறோம் அங்கெல்லாம் இதை கட்டாயம் நம்ம செய்யணும். ஏன்னா அடிப்படை வருமானத்தை நம்ம ஜனங்களுக்கு உருவாக்கி கொடுக்கறதற்கு இது ரொம்ப அவசியம் தேவை. ஒரு டெஸ்க்டாப் வாங்குறதுக்கு ஒரு 10,000 rupees போதும். அதே போல் ஒரு டெய்லரிங் மிஷின் வாங்குறதுக்கு 10,000 போதும். நீங்கள் இதுக்காக ஜோமினிடுங்க. அருமையானவர்களே, இந்த ஊழியத்தின் தேவைகளில் நீங்கள் யாரெல்லாம் பங்கெடுக்கிறீங்களோ நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது மாத்திரம் இல்லை, உங்கள் குடும்பத்தை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஏன்னா உங்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும்
நாங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணுறோம். அதோட டெய்லி காலையில் 4:30 மணிக்கு ப்ரேயர் ஆரம்பிக்கிறோம். 7:30 மணிக்கு தான் அந்த ப்ரேயர் முடியும் பார்த்துடுங்க. அது ஒரு மன்றாட்டு ஜெப நேரம். இந்த ஊழியங்களை ஆதரிக்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, மிஷனரிகள் வல்லமையாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று இதற்காக ஜெபம் பண்ணுகிறோம். அது மாத்திரமல்ல, சபைகளிலே உண்மையான மிஷனரி பாரம் எழுப்புதல், கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டா கோர்ட்டுக்கும் மற்ற தேவையற்ற காரியங்களுக்கும் பணங்கள் போகாது. ஆகவே அருமையானவர்களே, இந்த கடைசி காலங்களில் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஒவ்வொரு பேராயர்களும் போதகர்களும் புரிந்து செயல்பட வேண்டும் என்பதற்காக இந்த ஜெபங்களிலே நாங்கள் போராடி ஜெபம் பண்ணுறோம். அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஆன்லைனில் இரவு 9 மணிக்கு ஜெபம் பண்ணுறோம். பெண்கள் சனிக்கிழமையில் 5 மணிக்கு ஜெபம் பண்ணுறாங்க. யூத் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இரவு 8 மணிக்கு ஜெபம் பண்ணுறாங்க. ஆகவே நீங்களும் இந்த ஜெபத்தில் பங்கேற்பு செய்ய உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இந்த நம்பிக்கை தொலைக்காட்சி நிகழ்வுகள் ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவு 8:30 மணிக்கும், சனிக்கிழமையில் 7:45 மணிக்கும், ஞாயிற்றுக்கிழமையில் காலை 6 மணிக்கும் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வுகள் பணத்தினால தடைப்பட்டு விடக்கூடாது. இதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய போதகர்மார் என்கிட்ட, ஐயா இதை நிறுத்திடாதீங்க, நீங்கள் அங்கி போட்டு பேசுகிறது எங்களுக்கு ஆலயத்துக்கு போக முடியல, இப்போ சிக்காயிட்டோம், உடம்பு சரியில்லை, வயசு 80 ஆச்சு 90 ஆச்சு, ஆனால் வீட்டில் உட்காந்து இந்த அங்கி போட்ட உங்களை நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு ஆராதனையில் பங்கு பெற்றது போல ஒரு ஆசையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆண்டோடைய கிருபையினால சிஎன்ஐ கட்டாக் டயசிஸ் மூலம் நான் ஆர்டினேஷன் பெற்றிருக்கிறேன். அது கர்த்தருக்கு மகிமையாக இந்த ஊழியம் தொடர்ந்து நடைபெற நீங்களும் ஜெபிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய இயக்கத்தோடு தொடர்பு கொள்வதற்கு எங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. அதோடு கூட சல்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட், சவுத் இந்தியன் பேங்க், அக்கௌண்ட் நம்பர் 08860 73 000 169, ஐஎஃப்எஸ்சி கோட் SIPL 0000886. எங்களுடைய தொலைபேசி எண் 9043867550 9447375550. அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள யோசித்த காரியங்கள், இயேசு கிறிஸ்துவின் மேலே உண்மையான அளவு கடந்த நம்பிக்கை என்கிற பொருளில் உங்களோடு நான் வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அருமையானவர்களே, இந்த கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்கிறது என்பது அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறதற்கு சமம் பார்த்துக்குங்க. ஏனென்றால் இப்படி ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து வாழ்க்கை முழுவதுமாக அர்ப்பணித்து யாரெல்லாம் கிறிஸ்துவுக்காக இழந்தார்களோ அவங்க யாரும் தரித்திரராகவில்லை. ஒரு பாடல் உண்டு, கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை, ராஜ்யத்தின் மேன்மைக்காய் நஷ்டம் அடைந்தோர் கஷ்டப்பட்டதில்லை. உண்மையிலேயே இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் மேலே அன்பு வைத்து தங்களுடைய வாழ்க்கையை யாரெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒப்பு கொடுத்தார்களோ, உண்மையான அன்பு வைத்து உண்மையான நம்பிக்கை வைத்தார்களோ அவருடைய வாழ்வு அளவு கடந்த முறையில் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை சில குறிப்புகளோடு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆபிரகாம் ஒரு பெரிய பணக்கார குடும்பம். அவங்க அப்பா அந்த நாட்களில் மிகவும் செழிப்பான ஆரான் என்கிற ஒரு பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அது மாத்திரம் இல்லை, அந்த நாட்களில் அவங்க அப்பாவுக்கு தொழில் இந்த விக்கிரகங்கள் செய்து வியாபாரம் பண்ணுறது, அதில் ரொம்ப கொடி கட்டி அவர் பறந்தார் பார்த்துக்குங்க. ஆண்டவர் ஒரு நாள் இந்த ஆபிரகாமுடைய உத்தமம், உண்மை, கடின உழைப்பை பார்த்து, ஆபிரகாமே உன் தகப்பனையும் உன் தாயையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற இடத்துக்கு நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஆண்டவர் கூப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோன்னு தெரியாமலேயே ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு இவர் புறப்படுறாரு. அருமையானவர்களை, இவர் புறப்பட்டு போய் ஒரு இடத்துல போய் தங்குறாரு. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த இடத்த நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனேயே அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, குடியிருக்கிறதுக்கு அவருக்குன்னு ஒரு வீடு கட்டுறதுக்கு பதிலாக முதலாவது அங்கே ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டு அவரை மகிமைப்படுத்துகிறார். பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் மேலே வைத்திருந்த பற்றினுடைய விளைவு, அவர் மேலே வைத்திருந்த அன்பு, நம்பிக்கையினுடைய விளைவை பார்த்தீங்க அப்படின்னா, அருமையானவர்களே, ஆபிரகாம் அந்த இடத்துல வெறுங்கையோடு தான் போனார். ஒரு அடி நிலம் கூட அவருக்கு சொந்தம் கிடையாது. அவருடைய மனைவியாகிய சாராய் மரித்து போகும்போது அந்த பகுதியில் இருந்த பலர், நாங்கள் இப்படி காசு வாங்கி
பிணத்தை அடக்கம் பண்ணுறதுக்கு இடம் கொடுக்க மாட்டோம், நிறைய இடங்கள் இருக்குது, நீங்கள் அடக்கம் பண்ணிடுங்கன்னு சொல்லும்போது ஆபிரகாம் என்ன சொன்னார்னா, நான் அப்படி இலவசமாக யாரிடத்திலும் பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை, பரலோகத்தின் தேவனானவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், இந்த இடத்துக்கு எவ்வளோ விலை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விலை கொடுத்து வாங்குகிறார். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் சொல்லும்போது, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் உனக்குள்ள தான் ஆசீர்வாதமாக இருப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, நான் அதை உனக்கு சொந்தமாக தருவேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுறாரு. அருமையானவர்களே, கிறிஸ்துவுக்காக அவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் இப்படி புறப்பட்டு வந்த இந்த ஆபிரகாமை ஆண்டவர் வீணாக விடலை. பார்த்துக்குங்க அருமையானவர்களே, ஒரு காலகட்டம் வரும்போது பைபிள் எழுதியிருக்கு, அவருடைய சொத்துக்கள் இடங்கொள்ளாமல் இருந்தது என்று சொல்லி. அவங்க அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாங்க. அவரில் லோத்துன்னு ஒருத்தர். அப்போ லோத்தும் ஆபிரகாமும் பேசிக்கிட்டுறாங்க, இப்போ உனக்கும் ஆசீர்வாதம் நிறையா இருக்குது, எனக்கும் நிறையா இருக்குது, நம்மகிட்ட இருக்கிற இந்த சொத்துக்கள் இந்த பூமி தாங்க முடியலை, அதனால் நீ கொஞ்சம் வேறு இடத்த பிரிஞ்சு போப்பான்னு சொல்லி 2 பேரும் ஒருவருக்கொருவர் பேசி போகிறாங்க. என் அன்புக்குரியவர்களே, கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெட்கப்படுத்தவே மாட்டாருன்னு சொல்லி சங்கீதம் 22:5 எழுதியிருக்கு பெற்றுக்கு. ஆகவே என் அன்பானவர்களே, நம்முடைய நம்பிக்கை பார்த்திங்கன்னா எந்தவித சந்தேகம் இல்லாமல் 100% அவர் மேலே வைக்க வேண்டும். அதே மாதிரி ஈசாக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஈசாக்குக்கு அந்த நாட்களில் இருந்த அபிமெலேக்கு என்ற ஒரு அரசர் மூலம் நிறைய தொல்லைகள் வந்துச்சு. அவருக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு கிணறு வெட்டினா அந்த கிணத்துல நல்லா தண்ணி வந்துடும். உடனே இது எங்கள் இடம், இதில் தண்ணி எடுக்கூடாதுன்னு சொல்லி அவர்கிட்ட கலவரம் பண்ணுவாங்க. 3வது இடமே விட்டு கொடுக்குறாரு பார்த்துக்குங்க. எங்கெல்லாம் விட்டு கொடுத்தாரோ அங்கெல்லாம் அவருக்கு மேலும் மேலும் சுவையான தண்ணீர் பார்த்துக்குங்க. கடைசியாக வெட்டின இடத்துல வந்தால் தான் யாருமே கலவரம் பண்ணலை. அப்போ கர்த்தர் இதுதான் எனக்கு தந்திருக்கிறாரு அப்படின்னு நினச்சி ஆபிரகாம் அந்த இடத்துல கர்த்தருக்கு மகிமைப்படுத்தி அவர் அங்கே விவசாயம் பண்ணார். பைபிள் எழுதியிருக்கு, ஈசாக்கு விதவிதத்தான் கர்த்தர் ஆசீர்வதித்து 100 மடங்காக அவனை ஆசீர்வதித்தார், பெருக பண்ணினார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அன்புக்குரியவர்களே, நம்ம வாழ்க்கையில் கடவுள் மேலே அன்பு வைத்து அவர் மேலே மட்டும் அளவு கடந்த நம்பிக்கை பற்று வைத்திருப்போம்னு சொன்னால், இப்படி இந்த ஈசாக்குக்கு நிறைய பிரச்சனை ராஜாக்கள் மூலம் வந்துச்சு பார்த்தீங்களா, இது எங்கள் இடம், இந்த எங்கள் கிணறு அப்படிலாம் சொல்லும்போது அவர் தகராறு பண்ணவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தேவை போல் அவங்க வச்சுக்கிடட்டும் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்து போகிறாங்க இல்லையா. அருமையானவர்களே, நல்லா கவனிங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் அண்ணன் தம்பிக்குள்ள அக்கா தங்கச்சிக்குள்ள ஒரு சாதாரண சொத்து பிரச்சனைக்காக ஒருவரை ஒருவர் கொலை பண்ணுறதுலேருந்து பகைக்கிறது, கசப்பாக பார்க்குறதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா. என் அன்புக்குரியெல்லாம் அவங்களுக்கு தேவை, அவங்க வச்சுக்கிட்டோன்னு சொல்லி நம்ம கடவுள் பற்றி இருப்போம்னு விட்டு கொடுத்தா நிச்சயமாக பாருங்கள் நம்ம ஆசீர்வாதமாக தருவோம். அப்படி தான் ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டார். அதே போல் யாக்கோபு, ரூத், தாவீது, சாலமோன், இப்படி கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கடவுளை முழுமையாக நம்பினதுனால அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆகவே என் அன்புக்குரியவர்களே, நம்பிக்கை அல்லது விசுவாசம் இந்த ரெண்டுமே ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கும் ரொம்ப முக்கியம் தேவை பார்த்துக்குங்க. நம்பிக்கையினால தான் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோம் பார்த்துக்குங்க. ஆகவே நம்பிக்கை தயவுசெய்து ஒரு நாளும் இழந்து போகாதிருங்கள். ஆகவே விடுதலையோடு இருங்க, மகிழ்ச்சியோடு இருங்க. உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப பார்த்துக்குங்க. மகா அலெக்சாண்டருங்கிறவர் கிறிஸ்துவுக்கு முன்னாலேயே இந்த உலகத்தையே ஆண்டவர் பார்த்துங்க. அவங்க அப்பா பேர் பிலிப்பு. அவர் ரொம்ப திறமையான ஆள், ரொம்ப நல்ல மனுஷன். அவங்க கடவுளை ரொம்ப நேசித்த ஒரு ஆட்கள் பார்த்துங்க. கிரேக்க தான் அவங்களுடைய சொந்த நாடு. அருமையானவர்களே, உலகின் எங்கெல்லாம் போனாரோ அலெக்சாண்டர், எல்லா நாடுகளும் போன இடத்துலலாம் அவருக்கு கீழ்ப்படிஞ்சிட்டாங்க பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, கிரேக்கர்கள் யூதர்களையும் கட்டுப்படுத்திக்குள்ள கொண்டாங்க. ஆனால் யூதர்களை மட்டும் என்ன சொல்லிட்டாங்க, உங்கள் இஷ்டப்படி நீங்கள் உங்கள் கடவுளை நீங்கள் ஆராதிக்கிறதுக்கும் நீங்கள் கோயில் கட்டுறதுக்கும் நாங்கள் எதுவும் தடை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நல்லா ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டு இப்படி வந்தாங்க. கடைசியாக இந்தியாவுக்குள்ளே வந்துட்டாங்க பார்த்துக்குங்க. இந்தியாவுக்குள்ளே ஒவ்வொரு நாடு, அப்போ நம்ம நாட்டில் நிறைய சிற்றரசர்கள் தான் இருந்தாங்க. அலெக்சாண்டருடைய அந்த படையையும் அவருடைய வெற்றியையும் பார்த்து எல்லாருமே நாங்கள் உங்களுக்கு கப்பம் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கீழ்ப்படிஞ்சிட்டாங்க. அப்படி இந்தியாவை அவருடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டார். அப்படி இருக்கிற ஒரே ஒரு நாடு, அது எந்த நாடுன்னு ஞாபகத்தில் இல்லை, அந்த அரசர் மட்டும் என்ன பண்ணுறாருன்னா, நான் அலெக்சாண்டருக்கு கப்பமும் கட்ட முடியாது, கீழ்ப்படியும் முடியாது, அலெக்சாண்டரோட நான் யுத்தம் பண்ணி நான் தோற்று அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவர் அவருக்கு கடிதம் கொடுத்து அனுப்பிடுறாரு. அலெக்சாண்டருக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த கடிதத்தை பார்த்தோன்னே
கோபம் வந்துச்சு. ஆனால் அன்னைக்கு இரவில் அலெக்சாண்டரோட ஆண்டவர் பேசினாரான்னு சொல்லி தெரியல. இப்படி எல்லாரும் கீழ்ப்படிஞ்சிருக்கும்போது இவன் மட்டும் என்னை எதிர்த்து நிற்கிறானே, அவனுக்கு இருக்கிற நம்பிக்கையை நான் நேரில் பார்த்து அவனை நான் மீட் பண்ணி அவனை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே யோசித்து அவர் சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போதே அவருடைய படை வீரர்கள் ஒற்றர்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் ஏதோ நயவஞ்சக திட்டம் வச்சு தான் இதெல்லாம் செய்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கிற வேலையில் இன்னொரு பிரச்சனை வந்துடுது. அலெக்சாண்டருக்கு ஒரு பெரிய சிக்னஸ் பார்த்துக்குங்க. அருமையானவர்கள், இந்த சிக்னஸில் இனி அவர் பிழைக்கவே முடியாது, அவர் செத்து போயிடுவார் அப்படின்னு சொல்லி அவர் கூட இருந்த மருத்துவம், ஏன்னா கிரேக்கர்கள் வந்து மருத்துவத்திலலாம் ரொம்ப தேர்னவங்க, எல்லாருமே சொல்லிட்டாங்க. கடைசியில் வேறு வழியே இல்லை, அவர் செத்து போயிடுவாருங்கிற நிலையில் தான் இருந்தார். அப்படி இருக்கும்போது அந்த அடிபணிய மாட்டான்னு சொன்னான் பார்த்தீங்களா, அந்த அரசன் என்ன பண்ணுறான், அலெக்சாண்டர் சிக்காயிட்டாருங்கிறத கேள்விப்பட்ட உடனே என்கிட்ட ஒரு மருத்துவர் இருக்கிறாரு, அவருக்கு உங்களுக்கு வேண்டிய சிகிச்சையை கட்டாயம் செய்ய முடியும், நான் அனுப்பட்டுமான்னு சொல்லி தகவல் அனுப்புகிறாரு. உடனே அலெக்சாண்டர் அவர் வர சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அலெக்சாண்டருடைய அந்த மருத்துவர் அங்கே போகும்போது அவர்கிட்ட இருந்த ஆலோசகர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னை காலி பண்ணுறக்கு அந்த ஆள் முடிவு பண்ணிட்டான், ஆகவே வரக்கூடியவனை நம்ம கொன்றணும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் திட்டமிட்டு அலெக்சாண்டர்கிட்ட பர்மிஷன் கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, அவன் முதல்லையும் சரி இப்போ நடந்து கொண்டிருக்கிற முறையிலையும் சரி இந்தியாவில் இருக்கிற அந்த பண்பு பற்றுகளை அவன் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காருங்கிறத நான் புரிஞ்சுக்கிடுறேன், அப்படியே அவன் விஷ வச்சு என்னையை கொண்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவர் அனுமதிக்கிறாரு. அந்த மருத்துவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட நின்றுட்டு இருக்கிறாரு. எல்லாவற்றையும் பார்த்துட்டு கடைசி அவர் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை சார், நான் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு 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 பானம், ஒரு ட்ரிங்க்ஸ் நான் தயார் பண்ணி நான் கொண்டு வரேன், நீங்கள் அதை குடிங்க, 3 டைம்ஸில் உங்களுக்கு விடுதலை கிடைச்சிடும் அப்படிங்கிறார். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, அவருக்கு தெரிஞ்ச மூலிகைகளெல்லாம் வைத்து மிகுந்த, ஏன்னா பெரிய அரசர் அல்லவா, மிகுந்த சுத்தமாக அழகாக பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு நாள் குடித்த உடனே இவருக்குள்ள ஒரு மாற்றம், செகண்ட் டே ஒரு நல்ல தெளிவு, 3ஆவது நாள் பழைய தெம்பு வந்துடுது. பார்த்துக்குங்க என் அன்புக்குரிய, அப்போ தான் அலெக்சாண்டர் என்ன நினைக்கிறாருன்னா, எல்லாரும் பயந்து நடுங்கி கீழ்ப்படிஞ்சிட்டாங்க, ஆனால் இந்த அரசனுக்கு அவனுடைய வீரத்தின் மேலே மாத்திரம் இல்லை, நல்லதை செய்யணும், நல்லது செய்ய தீமை நடக்காது அப்படிங்கிறதுல நம்பிக்கை இருந்து, அவனுடைய எதிரி அரசன் தெரிஞ்சிருந்தோம் என்னை கொல்றதுக்கு பல என்னை காப்பாற்றுறதுக்கு அவன் தீர்மானம் எடுத்து அனுப்பியிருக்கிறான்னா இவன் உண்மையான வீரன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த நாட்டையே பரிசு கொடுத்தாராம். என் அன்புக்குரியவர்களே, நம்ம எல்லாருமே இந்த பூமியில் வாழ்கிறது பார்த்திங்கன்னா நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நண்பானவர்களே, ஒரு நாளும் நம்பிக்கையை இழந்து போகாதிருங்கள். ஆபூகுக் என்ற புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 2, 3, 4 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அருமையானவர்களே, நான் கர்த்தரை மாத்திரம் தான் நம்பி இருப்பேன், அத்திமரத்தில் பழனாலும் பரவாயில்ல, விவசாய நிலங்களில் எந்த கதிர்களும் வரலனாலும் பரவாயில்ல, என்னுடைய பற்று கர்த்தர் மேலே மாத்திரம் தான் இருக்கும்னு சொல்லி ஆபூகுக் தீர்க்கதரிசி அங்கே எடுக்கிறார். அருமையானவர்களே, நம்ம எல்லாருக்கும் சங்கீதக்காரராகிய தாவீதை பற்றி நல்லா தெரியும். அவர் வந்து இளம் வயதிலேயே கடவுள் மேலே ரொம்ப நம்பிக்கை வைத்திருந்தவர், பற்று வைத்திருந்தவர். பார்த்துக்குங்க, சங்கீதம் 121 முதல் வசனங்களை வாஸ்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கு, எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. பார்த்துக்குங்க அருமையானவர்களே, இந்த தாவீது அரசரை குறித்து நீங்கள் 2 சாமுவேல் 8வது அதிகாரத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா அவரோட நிறைய பலசாலிகள்லாம் இருந்தாங்கன்னு சொல்லி இருக்கு. அருமையானவர்களே, 3 பலசாலிகள் யாரோட ஒப்பிட முடியாதவர்கள். அப்படிப்பட்ட ஒருத்தன் ஒரே நேரத்தில் 800 பெலிஸ்தியர்களை கொன்று போட்டவங்க. பார்த்துக்குங்க, அந்த அளவுக்கு பெரிய பெரிய படை தலைவர்கள் வீரர்கள்லாம் இப்போ தாவீதோடு இருக்கிறாங்க. ஆனால் பைபிள் என்ன எழுதியிருக்குன்னா, தாவீது இந்த படை வீரர்கள் யாரையும் நம்பாமல் இந்த படை வீரர்களை தந்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. பார்த்துக்குங்க என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளே, நம்முடைய பற்று யார் மேலே இருக்குது அப்படிங்கிற யோசித்து பாருங்கள். ஒரு நாள் ஒரு செல்வந்தர் ஒரு தேவாலயத்துக்குள்ளே போகிறாரு. அங்கே ஒரு ஏழை பத்துக்கு அந்த தேவாலயத்தில், ஆண்டவரே எனக்கு ஒரு 100 ரூபாய் வேணும், எனக்கு நீங்கள் தாங்கன்னு சொல்லி ஜோம் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவர் அந்த கோயிலில் வாசல் நின்று அதை பார்த்தவர் என்ன பண்ணுறாரு, 100 ரூபா கேட்டு இவ்வளோ நேரம் ஆண்டவர்கிட்ட கதறானே, எனக்கு ஆண்டவர் எத்தனையோ ஆயிரங்களை கொடுத்துருக்கிறாரு, இவனு கொடுக்குறக்காக தான் கடவுள்
கடவுள் இன்னும் இந்த கோயிலுக்கும் வர வச்சிருக்காருன்னு சொல்லி அவன் ஜெபம் பண்ணி முடிக்கிற வரையிலையும் வெளியே காத்திருந்தவர் ஜெபம் பண்ணி வெளியே வந்தோடனே, தம்பிங்க வாங்க, நீங்கள் ஏசப்பாட்ட இவ்வளோ பற்றுதலோட ஒரு 100 ரூபா கேட்கிட்டது என் உள்ளத்தை ரொம்ப உடைச்சிருச்சு. நான் 100 ரூபாயில் உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் தாரேன், நீங்கள் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வாழ்க்கை நடத்துங்கன்னு சொல்லி உடனே அந்த 1000 ரூபா வாங்கிட்டு மறுபடியும் நேராக கடவுள்கிட்ட போகிறான் பத்துக்கு. போய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறான், நன்றி சொல்கிறான் பத்துக்குங்க. ஆண்டவரே, நான் உங்களுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணேன், ஜெபம் பண்ணோடனே நீங்கள் எனக்கு இப்படி கொடுத்து விட்டீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பெரியவர் நினச்சாராம், நான் பணக்காரனாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய நம்பிக்கை என் பணத்தில் இருக்குது. ஆனால் இந்த ஏழையோட நம்பிக்கை 100% பணத்தில் இல்லாமல் கடவுள் மேலே இருக்குதே அப்படின்னு சொல்லி இந்த பெரியவர் பாடம் கற்றுக்கொண்டிருக்கும் போதே அவர் திரும்பி வந்து சொன்னானா, ஐயா, உங்கள் மூலமாக கடவுள் எனக்கு உதவி செய்திருக்கிறாரு, நிச்சயமாக ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், நான் இதை உங்கள் கையில் திரும்ப கொடுத்துருன்னு சொல்லி சொன்னாராம். தம்பி, எனக்கு வேண்டாம், ஆனால் உங்களுடைய பற்றுகளையும் உங்களுடைய ஜெபத்தையும் உங்களுடைய நன்றியுள்ள இருதயத்தை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். என் அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளை சற்று யோசித்து பாருங்கள். நம்மை சுற்றி நிறைய பெரிய மனிதர்கள் இருக்கலாம், நம்மை சுற்றி ஒருவேளை முதல்வரே நம்ம கூட இருக்கலாம், எல்லாமே நல்லது தான். ஆனால் தாவீதை போல நம்முடைய பற்றுகள், நம்முடைய உண்மையான அந்த பிடிப்பு, அன்பு வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் மேலே தான் இருக்கணும் பார்த்துங்க, வேறு யார் மேலும் இருக்கக்கூடாது. இந்த பற்று, இந்த பிடிப்பில் அடிக்கடி சந்தேகத்தை போடுறதுக்கு பிசாசு எதையாவது ஒன்று தூண்டி விடுவான் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் அந்த பார்வோனின் பிடியிலிருந்து மகா வல்லமையினால அடையாளங்கள், அற்புதங்கள் செய்து ஜனங்களை வனாந்திரத்துக்கு கூட்டு வந்திருந்தார். வனாந்திரத்து வந்துட்டாங்க. இன்றைக்கி 40 நாள் ஆச்சு. வானத்தில் இருந்து சாப்பாடு வருது, இரவில் அவங்களுக்கு வெளிச்சம் வருது, பகலில் நல்ல மேகஸ்தம்பம் நிற்குது, குளிர்ச்சியான சூழ்நிலையில் அழகாக வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. மோசே தேவ சமூகத்தில் போய் ஆண்டுடைய வார்த்தையை வாங்குறதுக்கு போயிருக்கிறாரு. 40 நாள் அந்த வார்த்தையை வாங்கிட்டு கீழே வர்றதுக்கு முன்னாடி இந்த ஜனங்க எல்லாரும் ஆரோனை பார்த்து சொல்கிறாங்க, அந்த ஆள் அங்கே போய் இன்னைக்கு 40 நாள் ஆச்சு, என்ன பண்ணுறான்னு தெரியல, எங்களை அழைச்சிட்டு வந்த கடவுள் எங்களை விட்டுட்டாரு, ஆகவே எங்களுக்குன்னு ஒரு கடவுளை நீ உருவாக்கு அப்படின்னு சொல்லி வழி தவறி ஆரோன்ட்டு சொல்லி அவனை மிரட்டி கடைசி எல்லாரும் அவங்கவுங்க கையில் கிடந்த நகைகளெல்லாம் கழட்டி கொடுக்க அங்கேருந்து ஒரு கன்றுக்குட்டியை செய்து வைக்கிறான். அந்த கன்றுக்குட்டி மேலே எல்லாரும் விழுந்து நடனமாடி டான்ஸ் ஆடி அங்கே அந்த கன்றுக்குட்டியை மகிமைப்படுத்தும் போது கர்த்தருக்கு கோபம் வந்துடுது பார்த்துக்குங்க. ஆண்டவர் அந்த மோசேட்டை பார்த்து சொல்கிறாரு, நீ எகிப்திலிருந்து வளர்ச்சிட்டு வந்த அந்த ஜனங்க செய்கிற காரியத்தை நீ பார்த்தியா, எவ்வளவு கேவலமான காரியங்களை செய்கிறார் என்று சொல்லி. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய பற்றுக்கள் சில நேரங்களில், நம்முடைய எதிர்பார்ப்பு நிறைவேறாத நேரங்களில் இப்படி வழிதவறி போயிடுறோம் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் இல்லையா, ஆட்டு மந்தையில் பலன் இல்லாமல் போனாலும், அருமையானவர்களே, வயலில் இருக்கிற நிலங்களெல்லாம் அறுவடைகள் வராமல் போனாலும், நானோ கர்த்தரை மாத்திரம் பற்றி கொண்டிருப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரனை போல, ஆபகு தீர்க்கதரிசியை போல அவரை உண்மையாய் பற்றி கொண்டிருங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் உண்மையான பற்றுதலோடு உண்மையான நம்பிக்கையோடு இருக்க வேண்டிய அவசியத்தை குறித்து எங்கள் மத்தியிலே நீர் உணர்த்தினதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய இருதயத்திலையும் 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஒரு நாளும் ஒரு சந்தேகத்துக்கோ ஆண்டவரே ஒரு சந்தேக புத்திக்கோ உம்முடைய பிள்ளைகள் இடம் கொடுத்து விடாதபடி நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் என் ஆண்டவர் என்று சொல்லி ஒவ்வொருவரும் அறிக்கையிடும்படி இயேசுவே நீர் கிருபை செய்யும்படி நான் செபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை பரலோகத்தின் தேவனே நீர் அங்கீகரிப்பீராக, உம்முடைய பிள்ளைகளின் தேவைகளை சந்திப்பீராக. அப்படியே நீர் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிறேன் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலேயும் தங்கியிருப்பதாக. ஆமென். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?